Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தீபாவளி பண்டிகையொட்டி லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைந்துள்ளது. பிரதான சாலையான அண்ணா சாலையின் கள நிலவரத்தை விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக லட்சக்கணக்கான பொதுமக்கள் சென்னையில் இருந்து கடந்த 3 தினங்களாக சொந்த ஊரை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருந்தாங்க. இதன் காரணமாக சென்னை மாநகரில் வழக்கத்துக்கு மாறாக கடந்த 3 தினங்களாக பிரதான சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி இருந்தது. இந்த நிலையில தான் பல்வேறு முறைகளில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு சென்றிருப்பதாக தரவுகள் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக சென்னை மாநகரில் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது குறைந்து வழக்கத்தை விட குறைவான அளவே போக்குவரத்து என்பது பிரதான சாலைகளில் காணப்படுகிறது. நாம இருக்கக்கூடிய இடம் அண்ணா சாலை. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து காணப்படுகிறது என்று. வழக்கத்தை விட குறைவான அளவே வாகனங்கள் என்பது சாலைகளில் இயக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். குறிப்பா அந்த தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊரை நோக்கி சென்றிருந்தாங்க. பேருந்துகளை பொறுத்த மட்டில் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் இயக்கப்பட்ட 11,846 பேருந்துகள்ல இதுவரைக்கும் 6,15,992 பேர் பயணம் மேற்கொண்டிருப்பதாக போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல ரயில்களை பொறுத்த மட்டில் கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது. இதுல ரயில்வேயில சராசரியாக நாளொன்றுக்கு 3.15 லட்சம் பேர் வீதம் என்ற அடிப்படையில் இதுவரைக்கும் கடந்த 4 நாட்கள்ல 11 லட்சம் பேர் வரைக்கும் பயணம் மேற்கொண்டிருப்பதாக ரயில்வே தரப்புல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆம்னி பேருந்துகளை பொறுத்த மட்டில் கடந்த 3 நாட்கள்ல 2 லட்சம் பேர் ஆம்னி பேருந்துகள்ல முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும், தனிநபர் வாகனங்கள் ஏராளமானோர் தங்களுடைய 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை தங்களுடைய சொந்த இருப்பிடம் நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளுடைய தரவுகளின் அடிப்படையில் 1.5 லட்சம் வாகனங்கள் சென்னையில் இருந்து வெளியேறியிருப்பதாக தகவல்கள் என்பது இருக்கிறது. இப்படியாக தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு குறைந்தபட்சம் 18 லட்சம் என்ற வகையிலும் அதிகபட்சமாக 20 லட்சம் பேர் வரைக்கும் இந்த தீபாவளி பண்டிகைக்காக சென்னையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் பிரதான சாலை அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மெரினா காமராஜர் சாலை, இவை தவிர புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. கடந்த 3 தினங்களாக பொதுமக்கள் ஏராளமானோர் சொந்த இருப்பிடங்களுக்கு சென்றதால வழக்கத்தை விட போக்குவரத்து நெரிசல் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்று காலை முதலே பரவலாக அந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாம வழக்கத்தை விட குறைவான அளவே வாகனங்கள் பிரதான சாலைகளில் இயக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். இன்று இறுதி நாள், நாளைய தினம் தீபாவளி. இத்தகைய சூழல்ல சென்னை மாநகரை பொறுத்த மட்டில் 3 திரைப்படங்கள் இந்த தீபாவளிக்கு வருகை தந்திருக்கிறது. அந்த திரையரங்குகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் கணிசமான வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இவை தவிர வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய, வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தங்களுடைய இறுதிக்கட்ட ஷாப்பிங்கை செய்வதற்காக வருகை தராங்க. அந்த பகுதிகளில் சற்று கூட்ட நெரிசல் இருப்பதை பார்க்க முடிகிறது. மற்றபடி பிரதான சாலைகள் அனைத்திலுமே போக்குவரத்து நெரிசல் இன்றி வழக்கத்தை விட குறைவாகவே வாகனங்கள் என்பது இயங்கி வரக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.